இதுதான் மக்கள் எந்த பக்கம் நமோ நாராயணா. ஃபேமஸான கோவில் தான். இங்கே பார்த்தீங்களா பின்னாடி மலை தெரியுதா? கருப்பு வந்துட்டது பாரா, உன் பேரை வந்திருக்கான் பாரு. நாடு செடி எல்லாம் போயிட்டு கஷ்டம்னு வந்திருக்கான், கை விட்டாத கருப்பு. தனியாக வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளு விட்டுற மக்கள் உங்களுக்கு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அவங்க ட்ராவல் தமிழ் சமீசன் மக்களே. தமிழ்லையும் டைட்டில் பாட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கரூர் தாந்துடுமலை பெருமாள் கோவில் பக்கத்துலேயே இருக்க ஒரு கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு தான் மக்களே வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலோட அமைப்பு எங்கே இருக்குது, இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாந்தோன்றிமலை பெருமாள் கோவில் உங்களுக்கு தெரியும். நம்ம கரூரில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோவில்னால் அது நம்ம தாந்தோன்றிமலை பெருமாள் கோவில் தான். அது பக்கத்துலேயே இருக்க ஒரு கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு தான் மக்களே வந்திருக்கோம். இதுதான் மக்களே அந்த கருப்புசாமி கோவில். கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பாறைக்கு அடியில் தான் அந்த கருப்புசாமி கோவிலே இருக்குது. சரியாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடம் சரியாக எங்கே இருக்குன்னா நம்ம தாந்திரமலை டு நம்ம ராயனூர் இந்த ரெண்டுக்கும் கேப்பில் தான் மக்கள் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் அந்த பெருமாள் கோவில் வந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க குறிஞ்சி நகர் அப்படிங்கிற ஒரு நகர் பக்கத்தில் தான் இந்த கருப்புசாமி கோவில் இருக்குது. இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி வாங்க அந்த கோவில் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மிகப்பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்குது மக்களே. இது சரியாக எனக்கு தெரியல என்ன மரம்னு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன மரம்னு. நான் மரத்துக்கு கீழே பெரிய பாறை, அது எப்படி சொல்கிறோன்னா பிரம்மாண்டமாக இருக்குது பாறை. அந்த பாறைக்கடியில் தான் இந்த கருப்புசாமி கோவிலே இருக்குது. இந்த கோவிலோட வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா தாந்தோன்றிமலை பெருமாள் கோவிலுக்கு வந்து காவல் தெய்வமே இந்த கருப்புசாமி கோவில் தான் மக்களே. பார்த்துக்கோங்க, இந்த முன்னாடி தாந்தோன்றிமலை பெருமாள் கோவிலில் வந்து உத்தரவு வாங்குறது வந்து தேர் இழுக்கிறக்கோ இல்லை அந்த திருவிழாக்கோ உத்தரவு வாங்கும்போது இந்த கருப்புசாமி கோவிலில் வந்து தான் குறி கேட்பாங்களாமா, வாக்கு கேட்பாங்களாமா. இங்கே வந்து அந்த சகுனம் சொன்னால் மட்டும் தான் இந்த பெருமாள் கோவிலே தேர் இழுப்பாங்களாமா. அந்தளவு ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவிலுக்கு தான் இப்போ நீங்கள் நம்ம வந்திருக்கோம். இதுதான் மக்களே அந்த கோவில். இங்கே வந்து சிற்பம்லாம் கிடையாது, எல்லாமே வந்து இதுதான் மக்களே நடுகள் வழிபாடு மாதிரி தான். இதில் வேறு என்ன அதிசயம் இருக்குன்னு உங்களுக்கு கிட்ட போய் காட்டுற பாருங்கள், ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த முன்புற அமைப்பு எப்படி இருக்கும் பாருங்கள். இது பார்த்திங்களா, பிரம்மாண்டமான அருவா, கிட்டத்தட்ட 10 அடி கிட்ட அருவா இருக்குது மக்களே ஹைட்டு. இதெல்லாம் வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க. இந்த சைடும் ஒரு 2-3 அருவாலாம் இருக்குது. இப்போ தான் மக்கள் வந்து சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு உள்ள விளக்கறியும் தெரியும். இதுதான் மக்களே ஆக்சுவலாக அந்த கருப்பர். கூடவே வந்து ஒரு அம்மன் சன்னதி, இந்த சைடு வந்து அந்த நாகச்சிற்பங்கள் இருக்க 2 மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வேப்ப மரம். அது எப்படி இருக்குன்னா பாறைக்கு நடுவில் அந்த வேப்ப மரம் இருக்குது மக்களே. உங்களுக்கு தெரியுதா? பாறை எப்படின்னா ஆக்சுவலாக எப்படின்னா பாறையை பொழந்து தான் அந்த வேப்ப மரமே வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த பாறையோட இடுக்கில் இந்த வேப்ப மரம் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தாந்தோன்றிமலை பெருமாள் கோவில் தெரியும் மக்களே. பக்கத்தில் தான் அந்த பெருமாள் கோவில் இருக்குது. இங்கே கொஞ்சம் நிறையா பில்டிங் வந்துச்சுனால அதனால் நமக்கு அது தெரில மக்களே. அந்த கோவில் மலை தெரில, தாந்தோன்றிமலை தெரியல. உங்களுக்கு கிட்ட போயிட்டு அந்த சைடு போயிட்டு உங்களுக்கு நான் தாந்தோன்றிமலை இப்போ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இப்போ தான் வந்து பெருமாள் கோவில் வந்து கும்பாபிஷேகம் நடந்து சரியாக ஒரு மாதத்துக்குள்ளே தான் மக்களே இருக்கும். 1 மாதம் தான் ஆகுது கும்பாபிஷேகம் நடந்து.
பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது தாந்தமலை பெருமாள் கோவில். அதையும் நம்ம போய் இப்போ என் வீட்டுக்கு அந்த வழியாக தான் போகணும். போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோவில் கொஞ்சம் வந்து வேலையாயிட்டு மக்களே, உங்களுக்கு தெரியுங்களா, செங்கல்லாம் இருக்குது. இந்த கோவில் வந்து மிக பிரம்மாண்ட அளவில் வந்து கோவில் வந்து கட்ட போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த கோவிலோட பேர் என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியல மக்களே. யாராச்சும் இந்த சைடு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கலான்னு பார்த்தேன். அவங்க வந்து பேர் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கோவில் வந்து ரொம்ப காலமாக அந்த இடத்துலையே இருக்குது. பாறைக்கு நடுவில் வந்து வேப்ப மரம், பாறைக்கு அந்த கிளந்து அந்த வேப்ப மரம் வளர்ந்துருக்கு. அதுவும் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மரம். இங்கே பாருங்கள், ஆலமரம் மாதிரி இருக்குது. அது கீழேயே நம்ம கருப்பரை வந்து வழிபட்டு வராங்க. மிகப்பெரிய மரம் மக்களே. பார்த்திங்கன்னா பூசை பெட்டிலாம் இருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது மக்களே. செம்ம இடம், செம்ம வைப்பு. இந்த சைடு யாராச்சும் வரவங்க கண்டிப்பாக வாங்க. இந்த கோவிலோட வரலாறு என்னங்கிறது நமக்கு சரியாக தெரியல. இந்த கோவில் என்னென்னு அப்படியே முன்னாடி யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா கேட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். முன்னாடி வேப்ப மரம் இருக்குங்களா, இந்த சைடு பார்த்திங்க இங்கே ஒரு மரம் இருக்குது. இது என்ன மரம் எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன மரம்னு. நம்ம தாந்தோன்றமலை பெருமாள் கோவில் பக்கத்தில் இப்படி ஒரு கருப்புசாமி கோவில் இருக்குன்னு யாருக்குமே சரியாக தெரியாது மக்களே. இப்போ தான் நீங்கள் இந்த கோவிலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம கருவுக்குள்ள அப்படின்னா, இந்த கோவில் அட்ரஸ் வேணும்னா கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து எங்கே இருக்குன்னு தெளிவாக சொல்கிறேன். பெருமாள் கோவிலுக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கும் வாங்க. சொல்கிறப்போனா அந்த பாறைக்குள்ளே தான் மக்கள் நிறையா மரம் இருக்குது. நிறையா செடி, நிறையா மரம் பார்க்கவே செம்ம வேற மாதிரி மக்களே. நைட்லாம் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, அரண்டு போயிருங்க, அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஆக்சுவலாக ஒரு புத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா புத்து தான், புத்து ஒன்று இருக்குது. அது இதாகிடுச்சு. இந்த இடத்துல சரியாக ஒன்று புத்து ஒன்று வந்துருக்கு மிகப்பெரிய அளவில். அதோட அச்சில் அந்த பாறையில் இருக்குது. இங்கே மண்ணும் இருக்குது, அந்த புத்து மண்ணும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா முருகன், யாம் இருக்க பயமே. செம்ம இடம். தனியாக வந்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அள்ளு விட்டுற மக்கள் உங்களுக்கு. கோவில் அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. செம்ம இடம், ப்ளேஸு தரமான இடம். நம்ம தாந்தோன்றமலை பக்கத்தில், அது பெருமாள் கோவில் பக்கத்தில் இப்படி ஒரு கோவில் இருக்குன்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. பார்த்தீங்களா ஐயப்பன் இருக்காரு. குறிஞ்சி நகர் மக்களே, நம்ம தாந்தரமலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். குறிஞ்சி நகரில் தான் இந்த கோவில் இருக்குது. அந்த பாறை எடுக்கல என்ன இருக்குன்னு போய் பார்ப்போமோ. வாங்க ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் என்ன தான் இருக்குன்னு. அப்படியே லைட்டாக கேமரா கொண்டு போகிறேன் பாருங்கள். சின்னதாக ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குல்ல, உள்ளே விளக்கேற்றுறாங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு ஸ்டெப் மாதிரி போட்டு உள்ளே குகை மாதிரி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் இது குகை மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மரம் இல்லைன்னா உள்ளே போகலாம் மக்களே. அந்த வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரம் இல்லைன்னா உள்ளே குகைக்குள்ளே போகலாம். கரெக்டாக அந்த மரம் புறவில் தான் அந்த இடமே கேப் இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த மரமே வளர்ந்துருக்கு. நிறையா சாமி ஃபோட்டோலாம் இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், அந்த பாறை அங்கே பார்த்தோமா, அது பாறை. சரி, இந்த சைடு பாறை இருக்குது, மரம் இருக்குது அப்படிலாம் பார்த்தோமா. அங்கேருந்து வால் மாதிரி ஒன்று வருது பார்க்கல. இங்கே பாருங்கள், இதுவும் பாறை தான். அப்படியே பாம்போட வால் மாதிரி இருக்குது. அந்த பாறைக்கு இந்த பாறைக்கு இடையில எதுவுமே இல்லை மக்களே. கீழே அந்த இது போட்டு மறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் தனியாக அந்த வால் மாதிரி தனியாக வருது.
மக்களே, நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு சின்னதாக நமக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு மக்களே. என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவும் ஒரு 2000 பேர்கிட்ட பார்க்குறாங்க, ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நமக்கு இன்னையோட 2000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, 2000 சந்தாதாரர்கள் கிடச்சிருக்காங்க மக்களே. நமக்கு இது மிகப்பெரிய சாதனையும் சொல்ல மாட்டேன், என்னை பொறுத்தளவு இது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஏன்னா நான் பேசி போடுற வீடியோ இந்தளவு ரீச் ஆகுதா, என்னால் இவ்வளோ பேச முடியுதா, பல வரலாறை நான் மக்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவு நான் அவ்வளோதான் பேசுகிறதே எனக்கு ஆச்சரியம்தான். ஏன்னா நான் பேசுகிறக்கே பயந்தவன், பேச தெரியாதவன், ஒரு ஆர்வத்தில் செல்லை தூக்கிட்டு வந்துட்டேன் வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு. அது இன்றைக்கி ஒரு 2000 சப்ஸ்கிரைப் கிட்டே வந்திருக்கு. இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இன்னும் நான் மென்மேலும் வளரணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து உங்கள் பொண்ணான கையால் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டிங்கன்னா நானும் மென்மேலும் வளர்ந்துட்டே போவேன். எனக்கும் இந்த மாதிரி பழங்காலத்து கோவில்கள், சிறு தெய்வங்கள் இதுமாரிலாம் ஆர்வம் நிறையா இருக்குது. நிறையா வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட அந்த சுச்சுவேஷன் இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை, அவ்வளோதான் விஷயம். அமௌண்ட் இருந்தால் எல்லா பக்கமும் கோவிலுக்கு போகலாம். நிறைய வீடியோ பார்த்து வச்சுருக்கேன். நம்ம தாந்தமலை சைடு நிறைய கோவில்கள் பார்த்து வச்சுருக்கேன். அதெல்லாம் மிக பழமையான கோவில் மக்களே. இந்த பெருமாள் கோவிலுக்கு என்ன வயசு இருக்கோ அதே அளவு தான் இந்த கருப்புசாமி கோவிலுக்கும் இருக்குது. அந்தளவு பழமையான கோவில். இதை விட பழமையான கோவிலாக இன்னும் நம்ம கரூர் மாவட்டத்தில் நிறையா இருக்குது. அந்த வீடியோலாம் போகணுன்னு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்மக்கிட்ட நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த பொருளாதார பற்றாக்குறை. மக்கள் இங்கே வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும். யூடியூப்லேருந்து கொஞ்சம் ரெவன்யூ வரும். அந்த ரெவன்யூ வச்சு தான் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்பில் கிடைக்கிற அமௌண்ட் வச்சு தான் நம்ம பக்கத்துக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கேன். வெளி மாவட்டத்துக்கும் போகலாம். இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை, அதனால தான் வெளி மாவட்டத்துக்கு எங்களால் போக முடியல. தொடர்ந்து கருவுக்குள்ளேயே வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ மக்களாகிய உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. திரும்ப திரும்ப ஒரே இடத்த கட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் என்ன கட்ட போகிறோன்னா பெருமாள் கோவிலில் தான் பார்க்க போகிறோம். நம்ம பெருமாள் கோவிலேருந்து வெளியேருந்து பார்க்க போகிறோம். பெருமாள் கோவிலுங்கிறது தனி பிளாக்காக வரப்போகுது. தாந்தொன்றமலை பெருமாள் கோவில், அதாவது தமிழ்நாட்டிலே தென் திருப்பதி அப்படின்னு சொல்கிற கோவில் வந்து எங்கே இருக்குன்னு நம்ம கரூர் மாவட்டம் தாந்தொன்றமலையில் தான் இருக்குது. அந்த பெருமாள் கோவிலுக்கு போய் நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம். இப்போதைக்கு நான் கோவிலோட வெளிப்புற அமைப்பு மட்டும் எப்படி இருக்குங்க தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி, ஓகே மக்களே, தாந்தொன்றமலை கோவில் வெளிப்புற அமைப்பு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போமா? சரி, அங்கே வந்து பாருங்கள். இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம், அங்கே போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம். வாங்க மக்களே, நானும் சாமி கும்பிடவில்லை, சாமி கும்பிட்டு பெருமாள் கோவில் போவோமா? மக்களே, நானும் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். சாமியை கும்பிட்டுங்க. ஓகே மக்களே, பெருமாள் கோவில் போய் உங்களை சந்திக்கிறேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், பக்கம்தான், சீக்கிரம் போயிடலாம். மக்களே, நான் சொன்னல இதுதான் அந்த குறிஞ்சி நகர். அங்கே தான் அந்த கோவில் இருக்குது. அந்த செட்டு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அந்த மரம் பாருங்க, இதுதான் அந்த கோவில். இது வந்து அந்த முகாம் மக்களே, இலங்கை தமிழர் வாழ்வாங்களே அந்த முகாம் பக்கத்துலேயே தான் இருக்குது. கரெக்டாக தாந்தொன்றமலை ராயனூர் ரெண்டுக்கும் நடுவில் தான் மக்கள் இருக்குது. இங்கிட்டு போனால் ராயனூர், இப்படி போனால் தாந்தொன்றமலை. இதுதான் அந்த இலங்கை தமிழர் வாழ்கிற முகாம். இந்த முகாமுக்கு பேக் சைடில் தான் பின்னாடி தான் அந்த கோவில் இருக்குது. இந்த சைடு வரவங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மக்களே, இதுதான் மக்களே அந்த தாந்தொன்றமலை பெருமாள் கோவில். நம்ம கரெக்டாக டிஎம் கிட்ட தான் நிற்கிறோம். இங்கே தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள், அதுதான் கோபுரம். உங்களுக்கு முன்னே போய் அந்த கோவிலோட முன்புற அமைப்பும் தெப்பக்குளமும் எப்படி இருக்குங்க உங்களை நான் காட்டுறேன். எல்லாருமே பெருமாள் கோவில் தான் மக்கள் வராங்க. உங்களுக்கு முன்னாடி போய் காட்டுறேன் பாருங்க. இதுதான் மக்களே தெப்பக்குளம். இங்கே இருக்க பாருங்க பெருமாள் கோவில், தாந்தொன்றமலை பெருமாள் கோவில். இருக்கிறதுல ரொம்ப ஃபேமஸான கோவில் தான். இங்கே பார்த்தீங்களா பின்னாடி மலை தெரியுதா? உங்களுக்கு பார்க்குறேன், தெப்பக்குளத்தை காட்டுறேன் பாருங்க. மக்களே, இதுதான் தெப்பக்குளம்.
ஓகே மக்களே, இந்த கோவிலையும் நம்ம ஒரு பிளாக் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் தேர் வந்துடும். தேர் அன்றைக்கி பண்ணலாம், அப்படி அப்போ பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் அப்போதைக்கு வீடியோ பண்ணல. இப்போதைக்கு வீடியோ பண்ணலாம், தேர் வரப்போ கண்டிப்பாக நம்ம வீடியோ பண்ணுவோம். ஓகே மக்களே, நம்ம வீடு கிட்ட தான் இருக்குது. அப்படியே நம்ம நடந்து வீட்டுக்கு போயிடலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.